பொதுவாக தாங்க முடியாத ஏமாற்றம் எதனால் நமக்கு ஏற்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை நினைத்துதான் பார்க்க மாட்டோம். பிறருக்கு நாம் அறிவுரை கூறுவோம். ஆனால் நமக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். நாம் ஒருவரை அளவுக்கு அதிகமாக நம்புவோம். அது காதலர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய மாற்றத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாந்து போய்விடுகிறோம். யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய நம்பிக்கையை வைக்கும் போதுதான் அவர்களுடைய சின்ன மாற்றமும் நம்மை பெரிதாக பாதிக்கும். தெருவில் போகும் யாரோ ஒருவர் ஒரு செயலை செய்தால் அது நம்மை பெரிதாக பாதிக்காது. ஆனால் நம் கூடவே இருப்பவர்கள், நமக்கு பிடித்தவர்கள் நம்மை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. எப்படி இவரா இருந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்களே என்று தானே நாம் யோசித்துக் கொண்டிருப்போம். அதே நேரத்தில் நாம் அவர்களுடைய இடத்திலும் இருந்து யோசித்து பார்க்க வேண்டும். சிலருடைய தெரியாமையாலும் சில அலட்சியத்தாலும் கூட ஏதாவது தவறு செய்திருக்கலாம். அதை நாம் மன்னித்து விடலாம். ஆனால் நம்மை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக நீங்கள் புறம் தள்ளிவிட வேண்டும். அவர்கள் மீது நான் வைத்த நம்பிக்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நம்மை நாமே கோபப்பட்டுக் கொள்ளவே கூடாது. நல்ல வேளை இப்பாவது இவர்களுடைய புத்தி தெரிந்ததே என்று ஒதுங்கிவிட வேண்டும். இத்தனை நாட்கள் நாம் அவர்களோடு இருந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தால் மேலும் வேதனைகள் வரும். அதனால் அந்த மாதிரி நினைவுகளை துளி கூட மீண்டும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை. உங்களை ஏமாற்றுகிற நபர்தான் தவறு என்றால் பிறகு எதற்கு நீங்கள் அவர்களை பற்றி யோசிக்கிறீர்கள்? அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? நீங்களே நினைத்து பாருங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சோம் உங்களை ஏமாற்றுபவர்களை நீங்கள் எதற்காக நினைக்கணும்? ஏமாற்றங்களால் தான் பலருக்கும் கோபங்கள் ஏற்படுகிறது. அதே கோபத்தால் தான் விரக்தி ஏற்படுகிறது. விரக்தியால் தான் தவறான முடிவுகளை எடுக்கிறோம். அதனால் விட்டு விட்டு சென்றவர்களை நாம் மனதை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு மனதிற்கு பிடித்ததை மட்டுமே நினைத்து கொண்டிருப்போம். இந்த உலகம் மிக பெரியது. இங்கே புதியதாக பூக்கள் போன்ற பல மனிதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களில் நல்ல நட்பை மட்டும் நாம் விதைப்போம். பலன் அதற்கு விரைவில் நமக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட நபர்கள் மீது நாம் அதிகமாக பாசம் வைத்திருப்பதால் அவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையே இல்லை என்று நாம் பதறுகிறோம். ஆனால் அப்படி இல்லவே இல்லை. இப்போதைய சூழ்நிலையில் ஒன்று போனால் இன்னொன்று என்பதுதான் உண்மை. அது உங்களுக்கும் தெரியும். இன்று உங்களுக்கு ஒருவருடைய ஏமாற்றம் அதிகமாக வலிக்கும். ஆனால் அடுத்த நாள் அது கொஞ்சம் குறைய தொடங்கிவிடும். அதை தொடர்ந்து நீங்கள் பல பேரிடம் பேச பேச இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று மாறிவிடும். ஆனால் இன்றைய நாளை நீங்கள் கடப்பதுதான் முக்கியம். அதனால் நாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து கொண்டு இக்கட்டான சூழ்நிலையில் அதிலிருந்து வெளிவருவதற்கான என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதில் மேலும் மேலும் மூழ்கி கிடக்க மட்டும் யோசிக்காதீங்க. நாம என்ன மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறோமோ நம்ம வாழ்க்கை அப்படித்தான் போய்கிட்டே இருக்கும். நாம விரக்தியில் இருக்கும்போது தோணும் இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து விடட்டும் என்று. ஆனால் நீங்கள் ஒருவரை நேசித்தது போல உங்களை இன்னொருவர் நேசிப்பார். அது பெற்றோர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் வேதனையை கொடுக்காதீர்கள். நண்பர்களே, எல்லாமே சில காலம்தான். நான் இப்போதும் சொல்கிறேன், அனைத்து சோதனை வேதனைகளும் சீக்கிரமே மறந்து போய்விடும். அடுத்த நாள் பார்க்கையில் நாம் இதற்காக இப்படி வேதனைப்பட்டோம் என்று நாமே சிரிக்கப் போகிறோம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனையையும் தலையில் ஏற்றிக்கொண்டு அழகான வாழ்க்கையை ரசிக்காமல் இருந்து விடாதீர்கள்.